சார், சர்க்கரை வியாதியை வராமல் தடுக்க முடியுமா? தடுப்பு முறைகள் என்னென்ன? அதாவது சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக இருந்தது. 1721 பெஸ்ட் அண்ட் பேண்டிங்கிறவங்க ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடியில் ஏன் இந்த மாதிரி சர்க்கரை வியாதினா என்ன அப்படிங்கிறது அப்போ தெரியாமல் இருந்தது. அப்போ சர்க்கரை வியாதி இருக்கவங்களாம் பார்த்தோன்னா மெலிஞ்சு போய் உயிர் ஆபத்தான கட்டத்துக்கு போயிடுவாங்க, இறந்துடுவாங்க. அப்போல்லாம் சிகிச்சை முறைகள் கிடையாது. அவங்க 2 பேரும் ஒரு நாயை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. நாயினுடைய கணையத்தை எடுத்துகிட்டு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது நாயினுடைய உடல் எடை குறைஞ்சிட்டு இருந்தது. நாய் அடிக்கடி யூரின் போச்சு, பசி நிறைய எடுத்து சாப்பிட்டு இருந்தது. அதை வச்சு என்ன பண்ணாங்கனாக்கா, இப்போ கணையத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை தான் சர்க்கரை வியாதி காரணமாக இருக்குன்னு சொல்லி அந்த கணையத்தை கரைசல் மாதிரி பண்ணி அதை ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக நாய்க்கு செலுத்தும் போது நாய் பழைய நிலைக்கு வந்தது. அப்போ தான் அந்த சர்க்கரை வியாதிக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில் தீர்வு கிடச்சிது. அப்போ இன்சுலின் வச்சு சர்க்கரையை சமாளிச்சுட்டு இருந்தோம். இப்போ நவீன காலத்தில் என்னென்னா, சர்க்கரை வியாதி வராமல் இருக்க என்ன வழிமுறைகள், அதுதான் வியாதி வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறப்ப வியாதி வராமல் இருக்க என்ன வழி அப்படிங்கிறது தான் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2 வகையான தடுப்பு முறைகள். ஒன்று வியாதி வராமல் இருக்கிறது, 2 வியாதி வந்ததுக்கப்புறம் அதனால் அவருக்கு விளைவுகளில் வராமல் இருக்கிறது. வியாதி வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த வியாதிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் யாருக்காவது சக்கரை இருந்தால் வரலாம். அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கு சக்கரை இருக்குனாக்கா யாராவது ஒருத்தருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, 50% வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கு இருந்ததுன்னா 90% வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, 30 வயதுக்கு மேலே போகும்போது எடை அதிகமாகாமல் பார்த்துக்கணும். ஆகார முறைகளில் சர்க்கரை உள்ளவங்க என்ன மாதிரி கடைபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்காக சில உடற்பயிற்சிகள் அல்லது யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அடிப்படையாக சில பரிசோதனைகள் பண்ணி பார்த்து சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு. அதில் என்ன மாதிரி பரிசோதனை பண்ணணும்னா, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. அது என்னென்னா, நம்ம பாடி குளுக்கோஸ் ஏற்றக்கூடிய தன்மை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற டெஸ்ட். அது வெறும் வயிற்றில் போய் 75 கிராம் குளுக்கோஸ் தண்ணியில் கலக்கி கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரத்த எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஒரு 4 ரிப்போர்ட்டில் 2 ரிப்போர்ட்டு 200க்கு மேலே இருக்குன்னா சர்க்கரை வியாதி இருக்குன்னு அர்த்தம். 140லேருந்து 200க்குள்ளே இருக்குன்னா சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். 140 கீழே இருக்குன்னா சர்க்கரை வியாதி இல்லைன்னு அர்த்தம். இப்போ 140லேருந்து 200க்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டுபிடிச்சோம்னா வியாதி இல்லைன்னா சந்தோஷம். வியாதி வரக்கூடிய வாய்ப்புள்ள சூழ்நிலையில் கண்டுபிடிக்கும்போது வராமல் தடுக்க முன்னெச்சரிக்கைகள் நம்ம செய்ய முடியும். வியாதி வரக்கூடிய காலகட்டத்தை தள்ளி போடலாம், இல்லை வியாதியை வராமல் தடுத்துக்கலாம். 1. 2வது என்னன்னாக்கா, நம்ம ஆகார முறைகளில் நம்ம இனிப்பு பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணும்போது என்னன்னாக்கா, நம்ம குளுக்கோஸ் பாடி யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய இது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 2வது விளைவுகள் சர்க்கரை வியாதி வந்துச்சு என்ன செய்கிறது இப்போது அப்படின்னாக்கா, சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பட் சர்க்கரை வியாதினால் மருந்துகள் இல்லாத சூழ்நிலை கொண்டு வர முடியுமா? சர்க்கரை வியாதி இருக்கவங்க எல்லாருமே மாத்திரை சாப்பிடணும்னு கேட்டால் இல்லை. 100க்கு 90% சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு மருந்துகள் தேவைப்படாது. உணவு முறைகள்லேயே நம்ம கட்டுப்பாடை கொண்டு போகலாம். புரியுங்களா? 20 பேரில் 18 பேருக்கு மாத்திரைகளில் கட்டுப்படுத்த முடியும். 2 பேருக்கு தான் இன்சுலின் தேவைப்படும். இப்போ இந்த மாத்திரைகளில் கண்ட்ரோல் இருக்கவங்க மாத்திரைகள் இல்லாத சூழ்நிலைக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். அதுக்கு என்ன செய்யணும்? ஆகாரத்தில் நார்ச்சத்து உள்ளது அதிகமாகவும், புரோட்டீன் சத்து உள்ளது அதிகமாகவும், மாவுச்சத்து உள்ளதை குறைச்சிட்டு நம்ம ஆகார முறையில் கடைபிடிச்சோம்னாக்கா மருந்துகள் இல்லாத சூழ்நிலைக்கு ரிவர்ஸ் டயபெட்டிக்னு சொல்கிறோம் அந்த கான்செப்ட் இப்போ நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் இன்சுலின் போடுறவங்க வாழ்நாள் போகிறோம் இன்சுலின் போட்டு தான் அந்த 2% பேர் சிறு வயசில் வர்றாங்களே, சிறு குழந்தைங்களுக்கு ஒரு நாள் இன்சுலின் இல்லைனாலும் அவங்களால சர்வே ஆக முடியாது, உயிருக்கு ஆபத்து. அப்போ என்ன ஆகுனா, அவங்க வாழ்நாள் போகிறோம் இன்சுலின் போடணும், இன்சுலின் ஸ்கிப் பண்ண முடியாது. அவங்களுக்கு இனிப்புங்கிறது சுவையை பற்றி தெரியாது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பிறந்த குழந்தைங்கள சர்க்கரை வியாதி 3 வயசில் வருது, 4 வயசில் வருதுன்னா அந்த இனிப்பினுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸ்கூலில் சாக்லேட் கொடுத்தா கூட அவங்க அம்மாட்ட கொண்டாந்து இந்த மாதிரி வச்சுங்கன்னு சொல்லுவாங்களே, சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டா என்ன பிரச்சனைகள் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதில் இன்சுலினும் காலைல சாயந்தரம் 2 நேரம் போட்டாகணும். சுகர் செக் பண்ணுறது அவங்களே செக் பண்ணிக்க முடியும், செக் பண்ணி பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு 6 வயசு 7 வயசு 8 வயசு அந்த மாதிரி வரும்போது என்னென்னா, இன்சுலினுடைய தேவையை சர்க்கரைன்ற அளவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணவும் அவங்க பழகிக்குவாங்க. அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அவங்களால வாழ முடியும். அது 2வது விளைவுகள் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா, விளைவுகள் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை வந்துச்சு அப்படின்னா விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்கு வருஷம் ஒரு தடவை சர்க்கரைனால விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பரிசோதனை பண்ணிட்டு போகிறோம். அது மாதிரி பார்க்கும்போது விளைவுகள் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சி பார்க்கும்போது நம்ம பிரச்சனைகள் அதிகமாகாமல் 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் போகாமல் தடுத்துக்கலாம். அந்த மாதிரி செய்ய முடியும். நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணால் 2nd ஸ்டேஜ் போகாமல் தான் தடுக்க முடியும். ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து நார்மல் ஸ்டேஜ் வர முடியாது. 2nd ஸ்டேஜ் போனால் கண்டுபிடிச்சோன்னா 3rd ஸ்டேஜ் போகாமல் தான் தடுக்க முடியும். 2வது ஸ்டேஜ்